எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் பிகிலர். பிகிலருக்கு வந்து எந்த மாதிரி டியூட்டி, எந்த மாதிரி ட்ரைனிங்கு, அவங்களோட வேலை தான் என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாவோ இல்லை டவுட் இருந்தாவோ கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு சிட்டி பிகிலர். சிட்டி பிகிலர் அப்படின்னா அது ட்ரேட்மெண்ட் லைனில் வரும். ஆனால் டூட்டியை வந்து ஜிடி டூட்டி தான் பார்க்கணும். அதனால தான் இது வந்து ஜிடி பராபர் இல்லை, பராபர் சொல்ல முடியாது, இது ஜிடி. சிட்டி பில்லுங்கிறது ஜிடி, சிட்டி ஜிடி மாதிரி ஜென்ரல் டூட்டி மாதிரி தான். 100% இதில் எந்த சந்தேகமே இல்லை. இதுக்கு வந்து மினிமம் வந்து 1 வருஷம் ட்ரைனிங், 44 வாரம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுக்கு ஜிடிக்கு எப்படி ட்ரைனிங்கோ அதே சேம் ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. ஜிடி என்ன டியூட்டி பார்க்குறாங்களோ எல்லா டியூட்டியும் கான்ஸ்டபிள் பிகிலரும் பார்த்தாகணும். அவங்களுக்கு வந்து 1 வருஷம் ட்ரைனிங்னால எல்லா டியூட்டியும் சேம் டியூட்டி பார்த்து ஆகணும். இவங்களுக்கு வந்து ஜிடி பார்க்குற ஆப்ரேஷன் டியூட்டி, எல்ஓபி, ஆர்ஓபி, கோட்டக்கார்டு டியூட்டி, இந்த மாதிரி எல்லா வகையான டியூட்டி, மோர்ச்சா, பிக்ஸ் கார்டு, அவுட்டிங், எங்கே போனாலும் கான்ஸ்டபிள் பிகிலருக்கு எல்லா டியூட்டியுமே, ஜிடி பார்க்குற டியூட்டி எல்லா டியூட்டியுமே கம்பல்சரி இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிகிலர் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திர திருவிழா, குடியரசு திருவிழாக்கெல்லாம் பிகில் ஊதுவாங்க. அதுக்கு வந்து பிகிலரை யூஸ் பண்ணுவாங்க. ஓட்டர் காலில் டர்ன் பேஸ் டியூட்டி மாறும்போது பிகில் ஊதி தான் கொடி ஏற்றுவாங்க, கொடி இறக்குவாங்க, கொடி ஏற்றுவாங்க. அதுக்கு பிகில் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய ஜிசி, ஆர்டிசி ட்ரைனிங் சென்டர்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரைனிங் சென்டரும் சரி, சிடிசியும் சரி, ஆர்டிசி, இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்பஸ்லையும் கண்டிப்பாக பிகிலருக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் பிகிலர் கண்டிப்பாக எல்லா இதுக்குமே பிகிலர் கொஞ்சம் வேகன்சி கம்மியாக எடுப்பாங்க. எல்லா ட்ரைனிங் கனெக்ட் பண்ணும்போது வேகன்சி பிகிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து 100% ஜிடி டியூட்டி பார்த்தாகணும். பிகிலர் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா 44 ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம், 44 வீக் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க பட்டாலியனுக்கு போயிடுவாங்க. பட்டாலியன் போனீங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டரில் வந்து 2 பிகிலர் இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு பட்டாலியனுக்கு வந்து 2 இல்லை 3 பேர் இருக்கலாம். ஒருத்தர் டியூட்டி லீவ் போது ஒருத்தங்க இருக்கிற மாதிரி டைம் வேஸ்ட்டாக 2லேருந்து 3 பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனிக்கு அனுப்புறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா பிகிலர் வந்து மெயினாக ஹெட் குவார்ட்டரில் மட்டும்தான் இருப்பாங்க. கம்பெனிலையும் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மி. அதனால மெயினாக பிகிலரோட டியூட்டி வந்து ஜிடிக்கு பராபரம் டியூட்டி ஜிடி தான். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிகிலரை பொறுத்தளவில் கான்ஸ்டபிளாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து சிடி பிகிலர்னு சொல்லி அவங்க ட்ரேடில் வரும், அவங்களோட போஸ்டிங்கில் வரும், அதாவது ரேங்கில் வரும். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகிடும். அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கான்ஸ்டபிள் பிகிலர் கட் ஆகிட்டு ஹவல்தார், ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடின்னு மாறிடும். அவங்க வந்து கான்ஸ்டபிளாக இருக்க வரைக்கும் தான் பிகிலர். கான்ஸ்டபிள்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரொமோஷன் ஆகும்போது அவங்க வந்து ஜிடிக்கு வந்துடுறாங்க. கான்ஸ்டபிள் பிகிலர் கட் ஆகிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடின்னு மாறிடும். இந்த மாறுற ட்ரேடு வந்து மொத்தம் வந்து பிகிலருக்கு மாறும், பெயிண்டருக்கு மாறும், கார்டனருக்கு மாறும். இந்த 3 ட்ரேடுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் மாறும். மற்ற எந்த ட்ரேடுக்கும் மாறாது. இவங்க ஜிடி, அதாவது கான்ஸ்டபிள் இருக்க வரைக்கும் அவங்க ட்ரேடர் டியூட்டி பார்க்கணும். இப்போ 3 பெயிண்டரும் சரி, கார்டனரும் சரி, பிகிலரும் சரி, அவங்களோட ட்ரேட் டியூட்டி பார்க்கணும், நைட் டியூட்டி பார்க்கணும், எல்லா டியூட்டியும் பார்க்கணும். ஆனால் அந்த ரேங்க் வந்ததுக்கப்புறம், கான்ஸ்டபிள்லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆனதுக்கப்புறம் அவங்க ரேங்க் வந்து அப்படியே மாறிடும். அதனால வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடியாக மாறிடுறாங்க. அந்த ட்ரேடு அவங்களுக்கு கட் ஆயிடும். இப்போ வந்து அவங்க ஜிடியை மாறிடுவாங்க. அவங்க பிகில் ஊதணும், அங்கே இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ட்ரேட் அப்படியே மாறிடும். அதனால உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடை 3 ட்ரேடை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இண்டிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பிகிலர் வந்து அடுத்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் இடத்துல ஃபங்க்ஷன் நடக்குது, பார்ட்டி நடக்குது, இல்லை பிஓபி நடக்குது, பாசிங் அவுட் பரேட் நடக்குது அப்படின்னா பிகிலர் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. அந்த பாசிங் அவுட் பரேடுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது பிகிலர். இல்லை ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஒருத்தர் என்கொயரி பண்ணுறதுக்கான அலாட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கும் பிகிலர் யூஸ் பண்ணப்படுவாங்க. அதனால் பிகிலர் வந்து எல்லா வகையிலையுமே டூட்டிங் யூஸ் பண்ணப்படுவாங்க, எல்லா வகையிலும் பிகிலர் வந்து யூஸ் பண்ணப்படுவாங்க. கான்ஸ்டபிளாக இருக்க வரைக்கும் நீங்கள் பிகில் ட்ரேடில் இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு போயிடுவீங்க. இவ்வளோ தான் டியூட்டி. மற்றபடி லீவ் எல்லாம் சேம் தான். மற்றபடி ஃபிக்ஸ் கார்டு, மோர்ச்சா எல்லா டியூட்டியும் பார்க்கணும். வெளில போகிறது, டாக்குமெண்ட் டியூட்டி, ட்ரான்ஸ்ஃபர், எல்லா வகையான டியூட்டி 100% பார்த்தாலும் இது 100% ஜிடி. கான்ஸ்டபிள் பிகிலருங்கிறது 100% ஜிடி டியூட்டி தான். அது கொஞ்சம் கான்ஸ்டபிள் இருக்க வரைக்கும் நீங்கள் பிகில் ஊதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த பிகில் நீங்கள் வந்து உள்ளே சேர்ந்துட்டீங்க,
உள்ளே சேர்ந்துட்டு நீங்கள் 44 ஹவர் ட்ரைனிங் பேசி ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க, பட்டாலியனுக்கு போயிட்டீங்க. பட்டாலியனுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிகில் ஊற்ற கற்றுக்கணும்ல. இப்போ நீங்கள் ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து பிகில் சும்மா ஊதி காமிப்பீங்க, அவ்வளோதான். அந்த ஒவ்வொருவரோட விதத்துக்கும் ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஊதி காமிக்கணும். இப்போ வந்து குடியரசு திருநாள் வருது, சுதந்திர திருநாள் வருது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த குடியரசு திருவிழாக்கு என்ன மியூசிக் தகுந்த மாதிரி பிகில் ஊதணுமோ, குடியரசு திருநாளுக்கு என்ன தகுந்த மாதிரி மியூசிக் தகுந்த மாதிரி பிகில் ஊதணுமோ அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது ஒரு வகையான கோர்ஸ். ஒரு பனிஷ்மெண்ட்டு, அவருக்கு எந்த மாதிரி பிகில் ஊதணும். இப்போ வந்து பாசிங் அவுட் பரேட் நடக்குது, அதுக்கு எந்த மாதிரி பிகில் ஊதணும். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, டெத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பிகில் ஊதணும். இந்த மாதிரி எல்லா தனித்தனியான ஒரு பிகிலுக்கான ஒரு இசை அதில் இருக்குது. அதை கற்றுக் கொடுக்குறது தான் பிகிலர் கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 40 நாள் ட்ரைனிங் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனி பட்டாலியன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு எத்தனை பிகிலரோ அவங்களுக்குலாம் ஒரு ஆர்டிசி இல்லை சிடிசி ட்ரைனிங் சென்டரில் ஆட் பண்ணுவாங்க. பிகிலர் கோர்ஸ் நடக்க போது எத்தனை பிகிலர் இருக்காங்களோ என்ன கோர்ஸ் பண்ணாமல் அவங்களெல்லாம் ட்ரைனிங்க்கு அனுப்புங்க அப்படின்னு. அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் ட்ரைனிங் உங்களுக்கு. பிகிலர் கோர்ஸு கிட்டத்தட்ட 6 மாத கோர்ஸு. இந்த 6 மாத கோர்ஸ் வந்து பிகிலர் எப்படி ஊதணும், எப்படி தம் கட்டி ஊதணும், எந்த திருவிழா வருது, குடியரசு திருவிழா வருது, இதுக்கு எந்த மாதிரி பிகில் ஊதணும், ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்க அதுக்கு எந்த மாதிரி பிகில் ஊதணும், பாசிங் அவுட் பரேடு அதுக்கு எந்த மாதிரி பிகில் ஊதணும், இப்போ ஒருத்தர் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, அர்லியும் சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம்ல, இப்போ வந்து ஒருத்தருக்கு என்கொயரி நடக்குது அப்படின்னா சேஃப் கலர் லைட்டு, பச்சை லைட் எரியும் மேலே. அவங்க என்கொயரி நடக்கிற ஆஃபீஸ் ரூமுக்குள்ள யார் உள்ளாருக்குள்ளங்கிறதுக்காக அந்த ரெட் லைட்டு பச்சை லைட் எரியும். அந்த மாதிரி அது பேர் தான் அர்லினம் புட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்லினம் அது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான நேரங்கள். இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வச்சிருப்பாங்க. பச்சை லைட்டு, ரெட் லைட்டு எரிஞ்சா உள்ளே போகக்கூடாது, பிஸியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு வந்து எந்த மாதிரியான இசையை வாசிக்கணும், அதாவது பிகில் ஊதணும். இப்போ பரேடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காலையில் ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், அதாவது ஸ்கூல் மாதிரி தான். இந்த ஃபஸ்ட்டு பீரியடுக்கு எந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்கணும், ஓப்பனிங் கொடுக்கணும், அந்த மாதிரி இதுக்கு எந்த மாதிரியான பிகில் ஊதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் நடக்கும். இந்த 6 மாதத்தில் 3 மாதம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இந்த 3 மாதம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 15 நாள் லீவ் கிடைக்கும், ஃப்ரீ லீவ் கிடைக்கும். மிட் டர்ம் பிரேக்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ லீவ் கிடைக்கும். அதாவது ட்ரைனிங்கில் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு, 44 வாரத்தில் 6 மாதத்துக்கு ஒரு டைம். அதே மாதிரி இதில் 3 மாதத்துக்கு ஒரு டைம். ஏன்னா ட்ரைனிங் மொத்தம் 6 மாதம் தானே, 3 மாதத்துக்கு ஒரு டைம் மிட் டர்ம் பிரேக் 15 நாள். அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு டைம் அவங்க லீவ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த 15 நாள் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 மாதம் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா அது ஃபைனல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 15 நாள் லீவ் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அடுத்த 3 மாதத்துல நம்ம கோர்ஸ் க்ளோசிங் ஆயிரும். கிட்டத்தட்ட 6 மாதம் கோர்ஸ். நான் 6 மாதமே எந்தெந்த இதுக்கு எந்த மாதிரியான நீங்கள் பிகில் வாசிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்க தான் இந்த 6 மாத கோர்ஸ். 6 மாத கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஜிசி, ஆர்டிசி, சிடிஎஸ்சி, பட்டாலியன் அவங்களுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம் போஸ்டடு, அங்கே நீங்கள் வாபஸ் திரும்பி போயிடலாம். பிகிலரான டூட்டி இவ்வளோ தான். அடுத்து என்ன வீடியோ பண்ணுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.